வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். என் உசுரை தாண்டிதான் அவ உசுருகிட்ட அந்த எவனே போக முடியுண்டி. மாமா, என்ன மாமா பேசுற நீ? நான் என்ன செஞ்சேன்? எப்ப பார்த்தாலும் என் மேலே எப்படி பழி போடுறது நல்லா இல்ல மாமா. ஆனந்தி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க அக்கறையில தான் நான் கால் பண்ணேன். வாய முடியும். அக்கறை இக்கரெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டி. காலையில அவ சாப்பிட்டதுலதான் ஏதோ பிரச்சனைன்னு டாக்டர் சொல்றாங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன கலந்தன்னு மட்டும் சொல்லிரு. இல்ல மாமா, நான் என்ன பண்ணேன்? நீ தானே மாமா ஆனந்திக்கு டிஃபன், பால், மருந்தெல்லாம் கொடுத்த. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி அநியாயமா அபாண்டமா பேசாத மாமா. இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது. கடவுளை பத்தில நீ பேசக்கூடாது. குட்டிச்சாத்தா, ஆனந்திக்கு மருந்து கொடுக்க எடுத்து வச்சுட்டு போனது நான். ஆனா நான் எடுத்து வச்ச மருந்த சத்தியமா ஆனந்தி சாப்பிடல. நீ தாண்டி நடுவுல ஏதோ கோல்மால் வேலை பார்த்திருக்க. ரெடியாரு. ஆனந்திக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சாமி என் கையில தாண்டி. நீங்க எதுக்கு இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க கையால சாகிறதுக்கு கூட இவளுக்கு தகுதி கிடையாது. போன கொடுங்க. ஏய் துளசி, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நீ அன்னைக்கு ஏதோ கலந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு நல்லவ மாதிரி எனக்கு கால் பண்ணி வேவு பாக்குறியா? நீ என்னையா நீ அப்படி பேசுற? மாமாக்கு தான் என்ன பத்தி புரியல. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, உனக்கும் என்ன புரிஞ்சுக்க முடியலையா? என்னது? என்ன மாதிரி பொண்ணா? யாரு நீயா? நீயும் நானும் ஒண்ணா? நான் இப்படிதான் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அலையறேனா? இங்க பாரு, எனக்கும் என் அண்ணாக்கும் உன் வேஷம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனந்தி அன்னைக்கு புரிஞ்சும் உன்னை ஏதோ காட்டி கொடுக்காம இருக்காங்க. என்னைக்கு என் அம்மாவுக்கு உன் வேஷம் புரியுதோ அன்னைக்கு இருக்குடி உனக்கு திருவிழா. என் அண்ணா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என் அண்ணா இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு ஆணையும் ஒண்ணும் முடியாது. புரிஞ்சுதா? ஆனந்தி அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏய், வீட்டுக்கு வந்து இருக்குடி உனக்கு. பொழைச்சிட்டானா? டேய், ஏண்டா அவகிட்ட இப்படி எல்லாம் கொள்ளுமா வெடிக்கிற? நேர்ல வர முடியாம தானே அவ போன் பண்ணி கேக்குறா. நேர்ல வர முடியாமலாம் இல்ல, வர தைரியம் இல்லாம. வந்த செருப்பால அடிச்சு அனுப்பவே தெரியும் அவளுக்கு. அதான் இப்படி வேவு பாக்குறா. அன்பு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனந்தி எப்படி இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல? குழந்தை நல்லா இருக்குல்ல? ஆல் இஸ் வெல் அன்பு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஒரு மாமியாரா உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா ஒரு அம்மாவா, ஒரு லேடியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க கொடுத்த அருகம்புல் சாரால ஆனந்தி சாப்பிட்ட பாய்சன் ஃபுட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதோட பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்குதான் நான் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். சரியான நேரத்துல ஆனந்திக்கு நீங்க கொடுத்த முதல் உதவிதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆனந்தியும் குழந்தையும் பொழைச்சிருக்காங்க. டாக்டர், நான் ஆனந்தியை பார்க்கலாமா? டெஃபினெட்லி அன்பு, ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. சரி.